பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் குபேந்திரன். கட்சியின் பெயரில் தமிழக வெற்றி கழகம். ஆனால் அவர் முதல் நாள் அந்த பதவியேற்பு விழாவில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து சர்ச்சை, அடுத்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப் போகிறேன் என்ற ஒரு வரவேற்கக்கூடிய அம்சம், கஜானா காலி, நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற எனக்கு அவகாசம் தேவை என்ற வெளிப்படைத்தன்மையோடு ஒரு கோரிக்கை, என்னுடன் சேர்ந்து விட்டால் ஒரு ஆட்டம் ஆடிவிடலாம் என்று நினைத்திருந்தால் அதை உங்கள் மனதிலிருந்து அழித்து விடுங்கள் என்று கட்சியினருக்கு எச்சரிக்கை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? புதிய தொடக்கம், கிட்டத்தட்ட அது நல்ல தொடக்கமாக தான் எனக்கு படுது. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அவர் காரணம் கிடையாது. அது பிப்ரவரி மாதமே மத்திய அரசாங்கத்தோட சுற்றறிக்கை இருக்கிறது. கவர்னர், அதாவது ஆளுநர், அதுக்கு முன்னால் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், ஆளுநர், இந்த 4 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும், எங்கே நடந்தாலும், நாட்டின் எந்த மூலையில் நடந்தாலும், எந்த மாநில அரசு அல்லது மத்திய அரசு யார் நிகழ்த்தினாலும் அல்லது நீதிமன்றங்களில் நடந்தாலும், முதல்ல வந்தே மாதரம், முழு அளவிலான வந்தே மாதரம் பாடல், அது எப்படி பாடணும், என்ன அந்த டியூன் கொண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 2வது தேசிய கீதம், 3வது நீங்கள் எதை பாடுறீங்களோ பாடிக்கலாம். இதுதான் அந்த சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கை பிப்ரவரி மாதமே வந்துடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன் ஆளுநராக பொறுப்பேற்று கொண்ட பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையிலே இதே தான் நடைபெற்றது. முதல்ல வந்தே மாதரம் பாடலை பாடினாங்க, அதுக்கு பிறகு ஜனகணமன, அதுக்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போ யாரும் வாய் திறக்கல. இத்தனைக்கும் அது வந்தே மாதரத்துக்கு பிறகு தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினாங்கன்றது ஊடகங்கள்லாம் செய்தியாக வந்தது. இன்றைக்கி வரிஞ்சு கட்டிக்கின்னு கோஷம் எழுப்பக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விசிகா, பாமக யாரும் இன்றைக்கி வாய் திறக்கல. திமுக உட்பட யாருமே வாய் திறக்கல. இன்றைக்கி வாயை திறக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. 3 மாதத்துக்கு முன்னாலேயே இது தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்குது இந்த ஆளுநரோட பதவியேற்பு விழாவில். நேற்றைய நிகழ்ச்சி என்பது இந்த கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு ஒரு காபந்து சர்க்கார், இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, ஆளுநர் கண்ட்ரோலில் தான் அந்த ஃபங்க்ஷனே நடக்குது. 2வது மத்திய அரசாங்கத்தோட சுற்றறிக்கை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2021 டிசம்பரில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு விஜயேந்திர சரஸ்வதி எந்திரிச்சு நிற்காமல் இருந்தப்போ ஒரு ஜீவோ ஒன்று போட்டாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினா எந்திரிச்சு நிற்கணும். தமிழ்நாட்டோட எல்லா ஃபங்க்ஷன்லேயும் முதல் ஃபங்க்ஷன் இதுவாக தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும். எந்திரிச்சு நிற்கலான்னா சட்டப்படியே குற்றம்ன்ற அளவுக்கு ஒரு ஜீவோ நடைமுறையில் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கத்தோட சுற்றறிக்கையும் மாநில அரசாங்கத்தோட ஒரு அரசாணையும் இருக்குன்னா மத்திய அரசாங்கத்தோட சுற்றறிக்கை தான் செல்லும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர், பிரதம மந்திரி, ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதல்ல வந்தே மாதரம் தான் பாடி ஆகணும். அன்னைக்கு வசதியாக அர்லேக்கர் ஃபங்க்ஷனில் 3 மாதத்துக்கு முன்னால் ரொம்ப நாள் கூட இல்லை, அதில் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி இவங்க இதை பெருசாக்குறதுன்றது இது வேண்டாத மருமக கை வச்சா குத்தம், கால் வச்சா குத்தம்ன்றது தான். இனிமேல் தினம் இம்சை கொடுப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும், ஆனால் இதில் ஒரு விஷயம் நேற்று அவர் சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா, இனிமேல் நாங்கள் இப்படி நடக்காமல் பார்த்துக்கணும். இவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனில் வேணால் அதை செய்யலாம். உதாரணத்துக்கு சட்டமன்றத்துக்குள்ளே, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது இவங்க நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவோம்னு சொல்லலாம். அப்போ அவங்க பிரச்சனை பண்ணலாம். கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் ஜிஓவே இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டோட ஜிஓவே இருக்குன்னா சட்ட சிக்கலே கூட வரும் எனக்கு தெரிஞ்சு. அதை மீறி மாநில அரசால் செய்ய முடியும் இவங்க கண்ட்ரோலில் இருந்ததுன்னா. எனவே இது ஒரு விஷயம், இதுவே இன்றைக்கி தலையாய விஷயம் கிடையாது. இதை தாண்டி 1000 விஷயம் பொதுமக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் எல்லாம் வச்சு நீங்கள் ஃபாரின் அகேன்ஸ்ட் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை பொறுத்தையும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதை ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வைக்கணும். மற்றபடி வெள்ளை அறிக்கை என்பது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கது. நீங்கள் பிடிஆரை வச்சு ஒரு வெள்ளை அறிக்கைன்றதை ஒன்றா கொடுத்து, அதுக்கு முன்னால் 4.5 ஆண்டுகள் எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்தது நீங்கள் வெளியில் வச்சிங்க. இப்போ அவங்க வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறுனா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும் பட்சத்தில் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதை ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் அதை ஒரு நடைமுறையாகவே மாற்றிடலாம். அதுதான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். 3வது அவருடைய ஸ்பீச்சு அதிகார மையங்களில் பவர் சென்டர் இல்லாமல் பார்த்து பண்ணுறாரு, வரவேற்கத்தக்கது. பதவியேற்று 48 மணி நேரம் கூட முடியல, அதுக்குள்ளே பெரிய அளவில் விமர்சனங்களை வைக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதமாவது ஹனிமூன் பீரியடு கொடுக்கணும், அட்லீஸ்ட் 3 மாதமாவது கொடுக்கணும். அது கொடுக்காமல் தினம் பிரச்சனை ஆரம்பிச்சிங்கன்னா அது விஜய்க்கு சாதகமாக தான் போய் முடியும். கஜானா காலின்னு சொன்னது அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குமா, அல்லது நிறைவேற்ற மாட்டார் என்ற அவநம்பிக்கையை கொடுக்குமா? அதாவது அவர் சேஃப் கேம் ஆடுறாருன்றது தெரியுது. இப்போ வந்தவுடனே என்னால் எதையும் நிறைவேற்ற முடியாது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கஜானா காலின்றது எல்லா முதலமைச்சர்களும் சொல்கிறது தான், இவர் மட்டும் இல்லை. தகுதி உள்ளவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த கோரிக்கையை எப்போ நிறைவேற்றுறாங்கன்னா ஆட்சிக்கு 27 மாதம் பொறுத்து நிறைவேற்றுறாங்க. அப்போ கூட எல்லாருக்கும் கிடையாது. இவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லோருக்கும். ஆனால் இவங்க சொன்னது தகுதி உள்ளவங்கன்னு பிற்காலத்தில் தான் அதை மாற்றுறாங்க. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்த உடனே அது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை 3 பேரில் யார் வந்தாலும் உடனே நிறைவேற்ற முடியாது. முதல் கூட்டத்திலே அவர் அதை தெளிவுபடுத்திட்டார். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பதவியேற்பு விழாக்களில் வேறு எந்த நிகழ்ச்சியும் இருக்காது, பதவி ஏற்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அது மரபு மீறிய செயல் தான், ஆனால் அதை செஞ்சுட்டார்.
இனிமேல் எல்லாரும் வரவங்க அப்படி தான் அதை செய்வாங்க. அதையும் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக மாற்றுவாங்க அவங்க. வெள்ளை அறிக்கை அதன் பிறகு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டது. சொல்கிறார், நான் சால்ஜாப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னால் நிச்சயமாக நான் கொடுப்பேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணுன்றார். கால அவகாசம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது உங்களுக்கு. இவங்க வந்திருந்தாங்கன்னாலும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த பிரச்சனையாக நான் பார்க்குறது இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறது ஒரு பக்கம்னா, அதை விட முக்கியமாக இந்த இடதுசாரிகளும் விசிகா இந்த 6 பேரை வச்சுட்டு ஆள முடியாது. அவங்க தினம் குடைச்சல் கொடுப்பாங்க, நாளும் பொழுதும் குடைச்சல் கொடுப்பாங்க. யாராவது பிஜேபியில் மோட்டர் மௌத்தி எதையாக உளறி வச்சான்னா இங்கே உடனே மோடி ரியாக்ட் பண்ணணும், மோடிக்கு எதிராக தீர்மானம் போடுவாங்க. இவங்க மோடி எதிர்ப்பிலேயே அரசியலை பண்ணிகிட்டு இருக்கவங்க. கடந்த 12 ஆண்டுகளாக அது ஒன்றை மட்டுமே வச்சு வண்டியை ஓட்டிட்டாங்க. இடதுசாரிகளும் விசிக்காவும் கீழே போயிருக்காங்க. 6 சீட்டு 4 ஆகி 4 2 ஆகி நிற்கிது. இன்றைக்கி அவங்க திருந்துற மாதிரி இல்லை. அது ஒன்று தான் அவங்களுக்கு அரசியல் முதலீடு. மோடியை தாண்டியும் ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இவங்க பண்ணக்கூடிய அந்த அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியை விஜயால் பண்ண முடியாது, தாவேக்கான்ற கட்சியாலையும் முடியாது. அதை விட முக்கியமாக தமிழ்நாடு அரசாங்கத்தால் கண்டிப்பாக முடியாது, நிச்சயமாக முடியாது. இப்போ அந்த இடத்துல தான் இவங்க குடைச்சல் கொடுப்பாங்க. நேற்று வந்திருக்க ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பாருங்களேன். சிபிஐ மத்தியானம் 3 மணிக்கே 2 பக்கம் ஸ்டேட்மெண்ட். உடனடியே முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஆளுநர் ஷானவாஸ் உடனே தமிழ் தாயை பின்னுக்கு தள்ளியது போல் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது. 5 வருஷத்தில் அப்படி தமிழ் தாயை முன்னால் கொண்டு போய் நிறுத்திட்டார் ஸ்டாலின். அது ஆளுநர் ஷானவாஸ். வன்னி அரசு உடனடியாக பதில் தேவை. திரும்ப நைட்டு இது உடனடியாக முதலமைச்சர் வாயை திறக்க வேண்டும். ஸ்டாலின் பீரியடில் எவ்வளோ நடந்தாலும் திமுக அரசுன்னு பேசுவாங்க. ஆனால் இப்போ இவங்க விஜய்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆங்கிலத்தில் திஸ் இஸ் சைன் ஆஃப் திங்ஸ் டு கம். அடுத்து என்ன வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறி இது. நிம்மதியாக ஆள விட மாட்டாங்க. இந்த 6 பேரை வச்சுக்கிட்டு அவர் ஆள்றதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, அவர் எதிர்கட்சியில் உட்காந்துடலாம். 4 பொழுதும் இம்சை கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கட்சிகளும் ஆன்டி பிஜேபின்ற அந்த ஒரு பிளாங்கில் மட்டுமே இவங்க வண்டிங்க ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் அதை வச்சு இவங்க வண்டியை ஓட்டினாங்க. 2வது, இவங்க எந்த காலத்துலையும் ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது. 5லேருந்து 6 சீட்டு, அதில் 2லேருந்து 3 ஜெயிப்பாங்க, 4 ஜெயிப்பாங்க அதிகபட்சம். அந்த 4 எல்லாருக்கும் நீங்கள் 2 ஆகி நிற்குது. இவங்க திருந்தவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய பாலிடிக்ஸ் என்பது வேறு. இது உலகம் முழுவதும் காலாவதி ஆகிப்போன தத்துவங்களை வைத்துக்கொண்டு அக்ரஸிவ் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி. தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இது உங்களுக்கு நீண்ட நாள் ஓடாது. கேரளாவில் பினராயி விஜயன் இந்த ஆன்டி பிஜேபி எவ்வளோ தூரம் பண்ணல. இன்றைக்கி சபரிமலை இஷ்யூவில் பல்ட்டி அடித்து போய் பெண்கள் கோயிலுக்குள்ளே போகலான்னு உத்தரவு போடுற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாதுன்னு பினராயி கவர்மெண்ட்டு தான் மறு ஆய்வு மனுவில் 9 ஜட்ஜு முன்னால் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. மோடி கவர்மெண்ட்டும் பினராயி கவர்மெண்ட்டும் ஒரே ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இந்த கூத்தை பார்த்துருப்பீங்களா? யார்? மோடி கவர்மெண்ட்டுக்கு துஷார் மேத்தாவும் பினராயி விஜயன் கவர்மெண்ட்டுக்கு அபிஷேக் மனு சிங்வியும் ஒரே டிட்டோவோ ஐடென்டிக்கல் ஆர்குமெண்ட். சிபிஎம்மோட கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் மாறினாலும் அதே ஸ்டாண்டு. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க ஆண்ட கேரளாவில் கூட சிபிஎம் இவ்வளோ ஆன்டி பிஜேபி மோடி பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. ஸ்டாலின் இருக்கும்போது கூட பல விஷயங்களில் பம்புவாங்க. இப்போ பம்ப மாட்டாங்க, அது எடுத்து அடிப்பாங்க. நிம்மதியாக ஆள விட மாட்டாங்க. இந்த 6 பேரை வச்சு அவரால் ஆள முடியாது. அதிகபட்சம் 6 மாதம் ஓடும். இவங்களை மட்டும் நம்பினா. தினமணியில் இன்னைக்கு வரலாற்று மாற்றம் அப்படின்ற பெயரில் ஒரு தலையங்கம் நல்லா எழுதியிருக்காங்க. அதில் கடைசி ஒரு 3 பத்திகள் ரொம்ப சிறப்பான வார்த்தைகளாக இருக்குது. அது உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்வர் விஜய் நினைப்பது போல் நிர்வாகம் அவ்வளவு எளிதாக இருக்க போவதில்லை. கடந்த 60 ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் நடைமுறைகளை மாற்றி பிரித்து மேய்வது சுலபமல்ல. லஞ்சம் வாங்கி பழக்கப்படாதவர்களாக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து பழகி விட்டவர்களால் ஞானஸ்தானம் செய்யப்பட்டு விடுவார்கள் என்பதை முதல்வர் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது, கல்யாணம் துக்கம் என்று எதுவானாலும் எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களை நேரில் போய் விசாரிப்பதும் கரன்சி நோட்டுகளை அன்பளிப்பாக வழங்குவதும் நடைமுறையாகிவிட்டன என்றால், கோயில் திருவிழா என்றால் எம்எல்ஏ பணம் தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பணம் வாங்காமல் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்கள் அதே போல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும் நிலையை முதல்வர் விஜயின் ஆட்சி உருவாக்கினால் மட்டுமே அவரது ஆட்சியை வரலாறு பொற்கால ஆட்சியாக பதிவு செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் அதை நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன்னா, என்னுடைய ஆட்சியில் ஒரே பவர் சென்டர் விஜய் பவர் சென்டர் தான், வேறு யாருமே ஆட்டம் ஆட முடியாதுங்கிறாரு. இது சாத்தியமா? தினமணி தலையங்கத்தில் குறிப்பிட்டது போல மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? லஞ்சம் வாங்காமல் கூட இருந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் லஞ்சம் வாங்கி பழகப்பட்டவர்கள் உங்களை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிகாரிகளை சொல்றாங்களா, இல்லை மக்களே அப்படி கெட்டு போயிருக்குன்னு சொல்றாங்களா? இல்லை, அதிகாரிகள் மெயின். அதுக்கு 2வது தான் மக்களை சொல்கிறாங்க. இந்த தலையங்கம் முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு தலையங்கம். இதை கவனத்தில் வச்சு தான் நம்ம பேசணும். ஆனால் அவநம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சத்தை முழுவதும் ஒழிச்சிடணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. குறைப்போம், மேக்ஸிமம் குறைப்போம்னு சொன்னால் தான் அது நடைமுறையில் மினிமைஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட பாலிசியாக இருக்கணும். உலகம் முழுவதும் அதுதான் யதார்த்தம். ஆனால் அவர் சொன்ன அந்த அதிகார மையம் கிடையாதுன்றது வரவேற்கத்தக்கது, உண்மையிலே வரவேற்கத்தக்கது. திமுகலையும் அண்ணா திமுகலையும், குறிப்பாக திமுகவோட குறைகளில் ஒன்று, கலைஞர் ஆட்சியிலையும் ஸ்டாலின் ஆட்சியிலுமே அதிகார மையங்கள். கலைஞர் ஆட்சியில் ஒரு 6-7 அதிகார மையங்கள்லாம், ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு 3-4 அதிகார மையங்கள், அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாங்க. ஆனால் அதிகார மையங்கள் இருந்தாங்க என்பது ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம்.
திமுக மீதான குறைகளில், குற்றங்களில், விமர்சனங்களில் மிக முக்கியமான ஒன்று டூ மெனி பவர் சென்டர்ஸ். ஜெயலலிதா ஆட்சியில் அது கிடையாது. ஒரே ஒரு பவர் சென்டர் சசிகலா. ஓப்பனாக சொல்கிறேன், அப்படி தான் சொல்லுவாங்க. சசிகலானா முக்கியமான டிசிஷன்லாம் சசிகலா எடுக்க முடியாது, ஜெயலலிதாவே எடுப்பாங்க. அதனால் அப்படி குறைச்சும் மதிப்பிட முடியாது. ஆனால் நேற்றைய அவருடைய உரை வந்து என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கார். அதிகார மையங்கள் யாரும் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். நான் அதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த பவர் புரோக்கர்ஸ் வந்து மோப்பம் பிடிச்சிட்டு வந்துருவானுங்க உள்ள. அது இது சொல்லியிருக்கிறது உண்மை. அவன் தான் 60 வருஷமாக வந்து அவன் தான் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லி கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஃபிக்ஸர்ஸ் இங்கே மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும். இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் முன்னால் உட்காந்துருக்காங்க. அவங்கள வந்து மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி காண்பிக்குது. அதை தாண்டி வேறொரு நபர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டவர், அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அவரையும் வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இந்த உரை என்பது வந்து அவர் தெளிவாக வந்து அந்த பவர் புரோக்கர்ஸுக்கும், இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக அறியப்படுகிற வேறொரு நபர் அவருக்குமான ஒரு செய்தி தான் இது. இதை வந்து முழுவதும் நிறைவேற்ற முடியுமா, பவர் சென்டர் இல்லாமலே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் ரொம்ப கடினம். அதுக்கு வாய்ப்பு குறைவுன்றதை நானே ஏற்றுக்கிறேன். நோக்கம் நல்ல நோக்கம். எப்பயுமே ஒருத்தரோட இன்டென்ட் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பவர் சென்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினோட ஆட்சியோட குறைகளில் ஒன்று பவர் சென்டர்ஸ். கலைஞரோட ஆட்சியில் மிகப்பெரிய 2006-11 மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக அதுதான் எழுந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க. போலீஸ்லலாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை கலைஞர் வந்து 1:30 மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு போகும்போது எக்மோர்லேருந்து ஒரு கமிஷனர் டி நகருக்கு மாற்றிட்டு போவார். அவர் 3 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவர் மறுபடியும் எக்மோருக்கே வந்துடுவார். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு வந்து இவர் மறுபடியும் எக்மோருக்கு போடுவார். இந்த கூத்தெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஸ்டாலின் ஆட்சியில் வந்து 6-7 பவர் சென்டர் கிடையாது, ஆனால் குறைஞ்சது ஒரு 3 பவர் சென்டர் என்னமோ இருந்தது. அது வந்து அவங்களோட குறைகளில் ஒன்று என்பதை வந்து அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, இவருக்கு வந்து ஃபேமிலி இல்லைன்னா அதோட அர்த்தம் வந்து அவருடன் வெளிப்படையாக இல்லை. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவருடைய ஃபேமிலி என்பது வந்து உங்கள் அப்பா அம்மா கூட அவங்களோட அவர் நெருக்கமாக இல்லை என்பது நன்றாக தெரிகிறது. அவங்க தனியாக தேர் இண்டிபெண்டன்ட் சிட்டிசன்ஸ். இந்த வாசகம் என்பது வந்து திமுகவை விமர்சனம் செய்கிற வாசகம் மட்டுமல்ல, தன்னுடைய உறவினர்கள் அல்லது அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவர்கள், அவருடைய இரத்த சொந்தங்கள் அல்லது இரத்த சொந்தங்களோட உறவில் உள்ளவர்கள், அவங்க எல்லா தொடர்பில் உள்ளவர்கள், அவங்க எல்லாருக்குமான ஒரு மெசேஜ். அடுத்தது வந்து கட்சிக்காரன் ஆடி பார்க்கலாம்னு நினைக்காதீங்க, யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்கிறார். இந்த 2 வார்த்தைகளுமே வந்து யதார்த்தத்தோடு பொருந்தி போகிற வார்த்தைகள் தான். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 100% அதை நிறைவேற்ற முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 80%, ஒரு 90% நிறைவேற்ற, 80% நிறைவேற்றினா கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். என்னுடைய ஆட்சியில் பவர் சென்டர்ஸ் கிடையாது, நான் மட்டும்தான்றது தன்னையும் ஒரு பவர் சென்டராக சொல்லலை. அவர் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் அவருக்கு இருக்குது. சீஃப் மினிஸ்டராக அவருக்கு இருக்கும்பொழுது அதிகாரங்கள்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. அதனால் அதோட அர்த்தம் அதிகார குவியல்னு கிடையாது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அதிகாரம் போகிறத தடுப்பது தான் பவர் சென்டர் இல்லைன்றது. அதை நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். அனுபவம் இல்லைன்னு அவர் சொல்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரை குறைச்சி மதிப்பிடுறாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்னு சொன்னது, அதிகார மையங்கள் இல்லைன்னு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப கால்குலேட்டட் வேர்ட்ஸு. மற்றொரு விஷயம் என்னென்னா வந்து தன் முன் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மையை அவர் உணர்ந்திருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன். அவரை குறைச்சி மதிப்பிடுறவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த பதவியேற்பு விழாவில் மரபை மீறி ஒரு உரை நிகழ்த்தினான்னு ஒரு வரி சொன்னீங்க. அந்த இடத்துல வந்து தன்னுடைய அறிவிப்புகள் மற்றும் வந்து பொதுமக்களுக்கான உரையாக கொண்டு போனார். அதில் 3 விஷயத்தை அவர் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பார்த்தேன். நான் வந்து மன்னர் ஆட்சியை ஒழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அது திமுகவை குத்தி காட்டுறார். அடுத்து நான் எங்கு போனாலும் முகத்தை மூடிக்கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியை குத்தி காட்டுறார். அதுக்கப்புறம் ஒரு லைன் சொல்றார், நான் ஒன்றும் தேவ தூதன் அல்ல. ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் பிரஸ் மீட்ல விஜய் ஒன்றும் தேவ தூதன் கிடையாதுன்னு சொன்னார். ஸோ இந்த 3 பேரையும் குத்தி காட்டுறார். அப்படி குத்தி காட்டி பேசியது அவருக்கு யாரோ சொல்லி பேசினார்களா இல்லை உள்ளத்திலிருந்து வந்ததான்னு தெரியல. ஆனால் இன்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் சந்திக்கிறார். அதன் பிறகு அண்ணா நகரில் மதிமுக பொதுச்செயலாளர் வை. கோபால்சாமி சந்திக்கிறார். அடுத்து யாரை சந்திப்பாரோ தெரியல. இது எப்படி பார்க்குறீங்க? விமர்சனமும் வைத்து விட்டார், அந்த தலைவர்களையும் பார்க்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல ஒரு முடிவுங்க இது. உண்மையிலேயே மனப்பூர்வமாக விஜய் நாம் பாராட்ட வேண்டும். நான் அப்படி தான் சொல்கிறேன். இது ஏதோ அதிகப்படியான வார்த்தைகளாகவோ அல்லது எதையோ எதிர்பார்த்து பேசுகிறேன்னு, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கிட்ட இல்லைன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உண்மையில் தோணுனதை பேசிடுவேன், அவ்வளோதான். நான் மனப்பூர்வமாக இதை பாராட்டுறேன். எதுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை போய் வீட்டில் பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். அது வந்து எனக்கு பகைமை இல்லை, உங்கள் மீதான விமர்சனங்கள் எல்லாம் அரசியல் தன்மை கொண்டதை ஒழிய பர்சனலாக எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது. 2வது, மூத்தோர் சொல்
மதின்வாங்க. தனக்கு முன்னால் இருந்த ப்ரெடிசஸரை பார்க்கறது என்பது வந்து இந்தியாவில் வந்து தேசிய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அது துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஜெயலலிதா பீரியடில் முகத்துக்கு முகம் பார்க்காம திரும்பி போகிற லெவலில் வந்தது. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வந்து 1000 கோளாறுகள், உறவுகள், சிக்கல்கள் இருந்தாலும், மோதல் இருந்தாலும், ரெண்டு பேரும் வந்து நேரில் பார்த்துக்கும் போது சிரிப்பாங்க. இன்ஃபேக்ட் அசம்பிளியில் அந்த காலகட்டத்தில் வந்து திமுக அண்ணா திமுக அடிச்சுக்குவாங்க. கலைஞரும் எம்ஜிஆரும் இப்படி உட்காந்து எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா எம்ஜிஆர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததே கிடையாது. விவி கிரி இறந்தப்போ எனக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. சஞ்சய் காந்தி செத்த அடுத்த நாள் விவி கிரி இறந்தார். ஜூன் 1980, 46 வருஷத்துக்கு முன்னால அந்த பரியல் கிரவுண்ட்லேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா காரில் போனாங்க. எப்போனா ஜூன் மாதம். அதுக்கு 3 மாதம் முன்னால் தான் கலைஞர் ப்ரெஷர் பண்ணி இந்திரா காந்தி கிட்ட சொல்லி எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை கவுத்து கலைச்சு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார். ஆனால் காரில் ரெண்டு பேரும் அன்றைக்கி போனது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் உண்மையிலேயே குபேந்திரன், நான் மனம் திறந்து விஜய் பாராட்டுகிறேன். என்னென்னா இந்த பண்பு வந்து ரொம்ப அரசியலுக்கு முக்கியம். இப்போ நான் டெல்லியில் பார்த்துருக்கேன். அதாவது வந்து ராஜீவ் காந்தி 1989 தோத்து போன பிறகு வந்து யாராலனா விபி சிங் செய்த துரோகத்தால் அவர் தோற்கிறார். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். தோத்த பிறகு வந்து 195 சீட்டு ராஜீவ்காந்திக்கு, ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவர். 144 சீட்டு இருக்க விபி சிங் வந்து பிரதம மந்திரி. வெளியில் இருக்க 89 பிஜேபியும் 59 சிபிஎம் சிபிஐயும் அவர் ஆதரிக்குது. பிரதமராக பதவியேற்ற உடனேயும் விபி சிங் முதல்ல போய் ராஜீவ்காந்தியை பார்க்குறாரு. கவுத்தது இத்தனைக்கும் பார்த்துட்டு வராரு. 10 நிமிஷம் பேசுகிறாங்க, டீ சாப்பிட்றாங்க, ஓகே, அது வாழ்த்து. அதே மாதிரி வந்து விபி சிங்கை வந்து சந்திரசேகர் கவுக்குறாரு. கவுத்த பிறகு போய் விபி சிங்கை பார்க்குறாரு. அதாவது இதை விட அது பெரிய துரோகம். இதுவாது மக்கள் தீர்ப்பளித்து வந்திருக்காங்க, அதுக்கு முதுகில் குத்துனது அப்படின்னு பார்த்தாங்க. எம்பியே இல்லாமல் பார்த்தாங்க. கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஜெயிச்சார். 91 நரசிம்மராவ் அதே மாதிரி ஜெயிச்சு வந்த பிறகு சந்திரசேகர் வீட்டில் போய் பார்த்தார். 96 நரசிம்மராவுக்கு வந்து தேவேகவுடா வந்தப்போ அவர் போய் நரசிம்மராவை பார்த்தார். அது பிறகு தேவகவுடா வந்து பிரிஞ்சு ஐக்கிய குஜரால் வந்தப்போ அவர் போய் தேவகவுடாவை பார்த்தார். வாஜ்பாய் வந்து 98 வந்து 14 மாதம் இருந்துட்டு ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்தாங்கல்ல. அப்போ வாஜ்பாய் வந்தோடனே முதல்ல போனது ஐக்கிய குஜரால் வீட்டில் தான் போய் பார்த்தார். அதன் பிறகு வாஜ்பாய் வந்து 6 ஆண்டுகள் ஆண்டார். வாஜ்பாய் தோத்த பிறகு மன்மோகன் சிங் வந்த பிறகு முதல்ல போய் அவர் வாஜ்பாயை பார்த்து வாழ்த்து தெரிவித்தார் அல்லது ஆசீர்வாதம் பெற்றார். நரேந்திர மோடி அவர்கள் 2014 பிரதம மந்திரி ஆனவுடன் அடுத்த நாள் நினைக்கணும் அல்லது அதுக்கு அடுத்த நாள் வந்து மன்மோகன் சிங்கை வீடு தேடி போய் பார்த்து அவரிடம் ஆலோசனை நடத்தினார். இந்த கல்ச்சர்ன்றது வந்து டெல்லியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கலைஞர்னு வந்த பிறகு நேருக்கு நேர் கூட பார்த்துக்காதது, முகத்தை திருப்பிட்டு போகிறது, கல்யாண நாள் துக்க நாளில் கலந்துக்காமல் இருக்கிறதுன்றத ஒரு தனி மனித குரோதமாகவே அது வளர்ந்தது. அது முற்றிலுமாக வந்து ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு எடப்பாடி ஸ்டாலின் காலத்திலே வந்துடுச்சு. ஆனால் அப்போ கூட வந்து எடப்பாடி வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியை போய் வீட்டில் பார்த்ததை எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. இன்றைக்கி அந்த புதிய மரபை விஜய் ஆரம்பிக்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். என்னை கேட்டிங்கன்னா அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கணும், நீங்கள் வைகோவை பார்க்குறாரு, நீங்கள் எடப்பாடியும் போய் அவர் சந்திக்கணும். அது வந்து ஒரு மரபு. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு அதிகாரம் வந்திருக்கு, என்கிட்ட மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் பொறுத்து அது இருக்கலாம் அல்லது போகலாம், அல்லது நடுப்புறே கூட கவரலாம், தெரியாது நமக்கு. ஆனால் இந்த சீட்டில் நான் உட்காரும்போது இதுக்கு முன்னால் இங்கே உட்காந்தாங்கல்ல, அவங்கள போய் பார்த்து மரபார்ந்த முறையில் ஒரு வணக்கம் சொல்கிறதுன்றது வந்து என்னை கேட்டிங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த மரபு. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ட்னு வருவோம், புதிய ஜனாதிபதி வந்தோன்னே அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் பதவியிலேருந்து விலகிற ஜனாதிபதி அவரை கூப்பிட்டு டீ கொடுப்பார். இது ஒரு உயர்ந்த மரபு. நேற்றைக்கு அவர் வந்து மன்னர் ஆட்சி, நான் அப்படி வந்தவன் இல்லைன்னு சொன்னது அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, அவர் சொன்னதும் கரெக்டு. நான் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த விஷயம் வந்து அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதும் எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. எடப்பாடி முகத்தை மூடிக்கிட்டு அதை தவிர்த்துருக்கலாம். எடப்பாடியை வந்து அவர் முகத்தை மூடிட்டு போனன்றதை கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம். அதை நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் மன்னராட்சின்னு சொல்கிறது வந்து எனக்கு ஒன்றும் தப்பாக படலை. எனவே இது வந்து பதவியேற்ற அன்னைக்கு வந்து ஃபார்மாலிட்டி தவிர வேற எதுவுமே இருக்காது. பேசிட்டாரு. 3வது என்னமோ சொன்னீங்க நீங்க வந்து, நான் ஒன்றும் தேவதூதன் கிடையாது. அது ரொம்ப ஸ்டேட்மெண்ட். டிடிவி ஸ்டேட்மெண்ட். அது டிடிவி ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல, அவருக்கு வாக்களித்த பல பேர் வந்து அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்ன்றாங்க. அந்த இதை வந்து அவர் உணர்ந்திருக்கார். அவர் வந்து நான் தேவதூதன் அல்லணும்னா இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துருவேன்னு நினைக்காதீங்கன்ற முதல் நாளே போட்டு பாத்திரத்தை உடைச்சிட்டார். எனக்கு என்னமோ வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புறீங்கன்னு தெரியல. நேற்றைய உரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சில குறைகளை தவிர. அது ஆக்சுவலாக அது நிகழ்த்திருக்க கூடாது, எனவே நிகழ்த்திட்டாரு. நிகழ்த்தக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது, மரபு தான் அது வந்து உங்களுக்கு வந்து. ஓகே, மன்னராட்சியை கூட வந்து அவர் தவிர்த்திருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். அது கூட வேண்டாம், ஐ அக்ரி. ஏன்னா பாலிடிக்ஸ், அரசியல் காலத்தில் பேச வேண்டியது அங்கே பேச வேணாம். முகத்தை மூடிட்டு போறான்றதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அது ரெண்டுமே கூட தவிர்த்துட்டு நான் தேவதூதன் அல்ல, நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன் நினைக்காதீங்கன்றது அப்சல்யூட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கை இருக்குது. அது வந்து பொச்சு தான் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மனிதனால் எதையுமே சாதிக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. வந்து சிஸ்டம் மாறாமல் எதுவும் மாற போகிறது கிடையாது உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி போய் ஸ்டாலினை பார்க்கறது, எடப்பாடியும் அவர் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அது பார்த்தா வன்மம் குறைவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது
தனிப்பட்ட வன்மத்தை நம்ம வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு 30 ஆண்டு காலம் நம்ம பார்த்துட்டோம். அது வந்து ஓரளவுக்கு எடப்பாடி ஸ்டாலின் காலத்தில் முடிவுக்கு வந்தது. ஸ்டாலின் பதவி ஏற்பில் எடப்பாடி கலந்துகிட்ட மாதிரி விஜய் பதவி ஏற்பில் ஸ்டாலினும் எடப்பாடியும் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் ஸ்டாலின் கலந்துக்கல? அழைப்பு போயிருக்கு. இல்லை அழைப்பெல்லாம் போயிருக்கு. அது புரோட்டோகால். அதில் தயவு செஞ்சு அதில் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ஸ்டாலின், எடப்பாடி, உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வரைக்கும் போயிருக்கோம். கண்டிப்பாக எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் கண்டிப்பாக போயிருக்கும். அது யார் சிஸ்டம் அது ஸ்ட்ராங். அதனால் கண்டிப்பாக அது வந்து போயிருக்கும். 100% டேம் ஷூர் போயிருக்கும். ஏன் இவங்க கலந்துக்கல? ஆச்சரியமா தான் இருக்கு. தப்பு. ஆச்சரியன்ற உங்களுக்குள்ள அதை ஏற்றுக்க முடியல. 2 பேராலையும் ஏற்றுக்க முடியல. மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து வள்ளுவன் எவ்வளோ பெரிய ஒரு கவின்றதுக்கு இப்போ நடக்கிற சம்பவங்கள் நம்ம எடுத்துக்கலாம். நான் வள்ளுவன் என்ன சொன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். கெடுதல் செய்யறான்ல அவன் வெக்கப்படுற அளவுக்கு அவனுக்கு நல்லது பண்ணிடுறான். 24 மணி நேரத்தில் அவர் பண்றாரு. நான் பதவியேற்றுக்கு நீ வரல, நான் உன்னை தேடி வந்து வணக்கம் சொல்றேன். ஏன்னா நீ எனக்கு முன்னால இருந்தவன். இல்லை, நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா, கலைஞர் அந்த 2 பேருக்கும் இடையே இருக்கிற குரோதம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கும் போது 96 ஜெயலலிதா மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதம், அந்த புரோட்டோகால் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் லெட்டர் அனுப்புவாங்க. அதில் வந்து ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் போல ஞாபகம் இருக்கும், முன்னாள் நடிகைன்னு போட்டிருந்தோம். ஸோ அதன் பிறகு 2001 ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்கும் போதும் கலைஞருக்கு அப்படி ஒரு நக்கல் செய்யப்பட்டதாக முன்னாள் எம்எல்ஏன்னு போட்டாங்க. புரோட்டோகாலில் வந்து 96 பதவி ஏற்றும் போது அப்போ போடலை. அது எனக்கு தெரியும் நல்லா. அப்பெல்லாம் அது போடலை. அது அப்போ வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தான் போச்சு. 93 அல்லது 94 அந்த ஜெயலலிதாவோட 91, 96 காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த அம்மா அதை ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா 91 ஒரு ஜெயிச்சு ரிசைன் பண்ணிட்டார். ஒரு அரசு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்ன எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அது என்ன நிகழ்வு? கலைஞருக்கு முன்னாள் எம்எல்ஏ இந்த அம்மா போட்டு அனுப்புறாங்க. இந்த அம்மா பண்ண கூத்தது. அவர் பண்ணல. அந்த சம்பவத்துக்கு அவர் காரணம் கிடையாது. அவர் என்ன பதில் சொன்னார்? ஜெயலலிதா முன்னாள் நடிகைன்னு போட்டு அனுப்புனார். ஒன்று குச்சானுங்க 93, 94. நான் இன்னைக்கு சொல்றேங்க, மனப்பூர்வமா சொல்றேங்க, பொலிட்டிக்கல் ஸ்பீச் எல்லாம் விட்டுருங்க. அது ரெட்டரிக். அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. எலெக்ஷன் பீரியட்ல பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிங்க அவங்க எப்படி கட்டி பூச்சிப்பாங்க அப்படின்றது. ஆனா பதவியேற்ற உடனே முன்னாள் முதலமைச்சர் வீடு தேடி போய் பார்த்து ஒரு வணக்கம் சொல்றது, வந்தனம் சொல்லக்கூடிய கல்ச்சர் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வருது. இல்லை, அந்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப மேற்கோளிட்டு ஒரு கேள்வி கேட்க போறேன். பதவியேற்பு விழாவில் இப்படி விமர்சித்த முதலமைச்சர் விஜய், மூத்த தலைவர்கள் ஸ்டாலினை பார்க்குற, வைகோவை பார்க்க, நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடியும் பார்க்கணுன்றீங்க, நடக்கலாம். ஆனால் எம்எல்ஏக்களாக பதவியேற்கிற அந்த நிகழ்வு சட்டமன்றத்தில் நடக்கிறது. முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவராகி இருக்கிறார். அவர் வந்து முதலமைச்சரை பார்த்து, அதாவது சட்டம் கிடையாது, அது விருப்ப உரிமை தான், ஆனால் அடிப்படை நாகரிகம் கருதி வணக்கம் வைத்திருக்கலாம்னு ஒரு ட்ரோல் போயிட்டு இருக்கு. வணக்கம் வைக்கல, அதை எப்படி பார்க்குறீங்க? தம்பி குபேந்திரன், வணக்கம் வச்சிருக்கலாம் குபேந்திரன். ஆனால் இதை ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. மேபி இன்னும் 2 இயர்ஸில் உதய மெச்சூர்ட் ஆவார். காலம் தானே பக்குவப்படுத்துது மனிதனை. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தோற்று போன அந்த கோபத்தில் இப்படி நடந்திருப்பார். விஜய் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் மெச்சூர்ட் ஆவார். அவர் ஒரு பக்குவமடைந்த அரசியல்வாதியாக உருமாறுவார். அது ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேணாம். நான் வந்து இதில் பாசிட்டிவாக இருக்கிறத மட்டுமே எடுத்துப்போமே. நம்ம எதுக்கு வந்து நெகட்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் பேசணும்? இதில் ரொம்ப பாசிட்டிவாக உண்மையாகவே வந்து மன நிறைவோடு இருப்பது என்னன்னா, அவர் போய் வந்து அவங்க ஸ்டாலினை பார்க்குறாரு. அதாவது தமிழக அரசியலில் கடந்த 30 ஆண்டுகளாக நம்ம பார்த்த அந்த குரோதம் மறைஞ்சு, அந்த தனி மனித பகை மறைஞ்சு, முரசொலி மாறன் சத்தத்துக்கு அந்த இரங்கல் கூட தெரிவிக்கல. தமிழ்நாடு அரசு சார்பாக யாருமே போய் வந்து மரியாதை செலுத்தலை. அன்றைய இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நவம்பர் 24, ஏன்னா 23 அவர் செத்து போகிறார். 24 திங்கக்கிழமை, அது ஞாயிற்றுக்கிழமை 23, 24 சாயங்காலம் 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு பாடி எடுக்கிறாங்க. 3:30 மணிக்கு போய் தமிழக அரசு சார்பாக தொழில்துறை செயலர் மலர் வளையம் வச்சார். இத்தனைக்கும் சிட்டிங் ஹோம் மினிஸ்டர். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டுறேன். முரசொலி மாறன் இறந்த நாளில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது. ஆமா, டாக்ஸில விடுதலை ஆவறாங்க. தீர்ப்பு வருகிறது. போயஸ் கார்டனில் பெரிய பட்டாசு வெடித்த பிறகு கலைஞர் வருத்தப்பட்டு ஒரு செய்தி வெளியிடுகிறார். இங்கே வந்து சோகத்தில் இருக்கும்போது அங்கே பட்டாசு சத்தம் வெடிக்கிறதுனே போட்டார். அன்று மாலை நாளிதழ்களில் ஒரு கடுமையான விளம்பரம் வந்துருச்சு. மறுநாள் வந்து தினசரிகள் தவிர்த்து விட்டன. ஏன்னா ஜெயலலிதா வெற்றியும் அந்த இழப்பையும் குறித்து ஒரு மாதிரி ஒரு டோனில் விளம்பரம் கொடுத்தாங்க. நல்லவேளை மறுநாள் பல நாளிதழ்கள் தவிர்த்து விட்டன. நல்ல ஞாபகம் இருக்கு அந்த விளம்பரம். அது ஒரு பெரிய சர்ச்சை. அந்த நிலைமை மாறி நாகரிக அரசியல் வரவேற்கிறீங்க. ரொம்ப வரவேற்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த வரவேற்பதை தாண்டி அது ஜோடனையா கூட இருக்கட்டும். போய் ஸ்டாலினை பார்க்கறது, முதலமைச்சர் விஜய் பார்ப்பது ஒரு ஜோடனையா கூட இருக்கட்டும். அது வந்து ஒரு நாடகமாக கூட இருக்கட்டும். ஆனால் அது வரவேற்கத்தக்கது. நம்பர் 1. நம்பர் 2, இதில் நான் இன்னும் ஆழமாக போய் என்ன பார்க்குறேன்னா, விஜயை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த 24 மணி நேரத்தில் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் வந்து பலரும் நினைப்பது போல் விவரம் அறியாதவர் அல்ல. நான் ஒரு வார்த்தையை உங்ககிட்ட திரும்பவும் பதிவு பண்ணுறேன். தன் முன்னால் உள்ள அணிவகுத்து நிற்கிற அரசியல்
மற்றும் நிர்வாக ரீதியிலான பெரும் சவால்கள், எஸ்பெஷலி அரசியல் ரீதியிலான சவால்களின் தீவிரத்தன்மையை அவர் துல்லியமாக உணர்ந்திருக்கிறார் நான் பார்க்கிறேன். நான் இப்போ உடைச்சே கேட்குறேன். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஏன்னா என்னை விட ஒரு சீனியர் பத்திரிகையாளர், உங்களுக்கும் பல விதமான கருத்துக்கள் உங்களுக்கு தேடி வருகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. விஜய்க்கு இருக்கிற குணாதிசயங்கள் பற்றி பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது. காரணம், எந்த பத்திரிகையாளரும் அவரை அணுகியது கிடையாது, அவர் நம்ம சந்தித்தது கிடையாது ஒன்று. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க, நான் ஏற்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் கடந்த 2011 to 2013 10 கால ஆட்சியின் லஞ்ச அளவு அடுத்து வந்த ஆட்சியில் உயர்ந்தது. இந்த அளவுகோலை விட கூடக்கூடாதுன்னு தான் திமுக நம்ம பேசணும். ஆனால் அவங்க உயர்த்திட்டாங்க. இப்போ லஞ்சத்தின் அளவை குறைத்து டெண்டர் பல்வித கான்ட்ராக்டுகளில் லஞ்சத்தை குறைத்தாலே போதும், அவருக்கு நல்லாட்சி கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா, பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக சாலைகள், இங்கே இருக்கிற சாலைகள் அத்தனை மோசம். இதெல்லாம் விஜயம் பார்த்துருப்பார். அவரும் நீலாங்கரிலிருந்து இன்னைக்கு கோட்டைக்கு வருவார், பல இடத்துக்கு போகிறார். இப்படி பல விஷயங்களை உள்வாங்கி செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு பேக் அண்ட் டீம் இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னா, அவர் ஒருத்தர் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இருக்கிற 234 துறையும் அவர் பார்க்க முடியாது. ஸோ அவருக்கு அந்த மாதிரி பேக் அண்ட் டீமில் நல்லா அமையுமா? கண்டிப்பாக அமையும். நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது ஒரு மனிதனுடைய தீர்க்கமான அரசியல் முடிவுகளுக்கு, நிர்வாக ரீதியிலான முடிவுகளுக்கு கூட நீங்கள் ஆலோசகர்களை குறை சொல்லலாம். அதுவே என்னால் ஒத்துக்க முடியாது. பட் ஓகே, யூ கேன் சே தட். ஆனால் அரசியல் ரீதியிலான துல்லியமான முடிவுகளுக்கு, முக்கியமான முடிவுகளுக்கு, ஆங்கிலத்தில் சொன்னால் மேஜர் டிசிஷன்ஸ், ஆலோசகர்கள் சொல்கிறது முக்கிய காரணம் கிடையாது. ஆலோசகர் தான். அதை நீங்கள் ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் அதுக்கான பொறுப்பு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமையின் வெளிப்பாடு, அந்த சாதுரியத்தின் வெளிப்பாடு தான் அளவுகோலாக அமைய முடியும். இன்றைக்கு போய் நாள் முதலமைச்சர்களை பார்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டு அண்டு வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் டிசிஷன் நான் பார்க்குறேன். ஒன்று, உங்கள் மேஜர் கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின், லஞ்சத்தின் அளவு குறையுமானா, ஊசியின் காதில் ஒட்டகம் போகலாம், மனிதனின் பணத்தாசை போகாதுன்னு இயேசுநாதர் விவிலியத்தில் சொன்னார்ல, பதில் அதில் இருக்குது. திருந்த மாட்டானுங்க. அளவை குறைக்கலாம், அதுவே முடியுமான்னு எனக்கு தெரியல. அது யானைப்படுத்தா குதிரை மாட்டேன்ற மாதிரி. கரப்ஷன் மட்டுமே காரணம் அல்ல குபேந்திரன், இன்ஹியூமன் கரப்ஷன். எங்கே போய் கரப்ஷன் வாங்குற, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கிட்ட ஏதோ வாங்குற, ஓகேனா சரி. அப்பாயின்மெண்ட்லலாம் நீ காசு வாங்குற, கஷ்டப்பட்டு படித்து வந்தவனுக்கு வர வேண்டிய உத்தியோகத்தை ஏன் 25 லட்சம் 30 லட்சம் கொடுப்பானோ அவனுக்கு கொடுக்குறியோ, அந்த இடத்துல கரப்ஷனோட டிகிரி அதிகமாகுது. அதை வேணால் குறைக்கலாம். அவர் குறைப்பாரான்னு எனக்கு தெரியாது. அவரோட ஆட்சியில் லஞ்சம் குறையுமா கூடுமானா எனக்கு எந்த விதமான ஞானமும் கிடையாது. அது குறையாட்டின்னு ஆச்சரியப்பட மாட்டேன், குறைஞ்சாதான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா மனிதன் மேலும் மேலும் பணத்தாசை பிடித்தவனாகிறான். மனிதன் அடிப்படையில் கேவலமானவன், நான் உட்பட. அதனால் இதெல்லாம் மாறுமான்றதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். இதெல்லாம் இமாலய கேள்விகள். அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லாமல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல், குறைஞ்சபட்சம் பிரச்சனை இல்லாமல், போதைப்பொருள் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, அதை ஓரளவு கட்டுப்படுத்தினா கூட இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஏன்னா 21-26 ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் நன்மைகள் விளைந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை, தீமைகளும் விளைந்தன. அதை அவர் கட்டுப்படுத்த தவறினார். குறிப்பாக போதைப்பொருள் கலாச்சாரம் 21க்கு பிறகு தான் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் வந்தது. இப்போ இனிமேல் இவங்களால் அதை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியலன்னா ஸ்டாலினை குறை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் உங்கள் கேள்விக்கான என்னோட பதில், லஞ்சத்தின் அளவு குறையுமானா, குறைவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், குறையலன்னா அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அரங்கத்திற்கு பல்வேறு விஷயங்களை பேசணும், பழைய விஷயங்களை சுவையாக நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி குபேந்திரன்.